அம்பேத்கராகவே பல போராட்டங்களை முன்னெடுத்த திரு தங்கமணி வழக்கறிஞர் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அகில இந்திய தமிழ் மற்றும் சட்டமுறையினுடைய தலைவரும் அவரோடு இணைந்து செயலாற்றுகின்ற அத்துணை பேர்களையும் வணங்கி மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய இந்த நாளிலே அவர் நினைவு கூறுகின்ற வகையில் எனக்கு முன்னாலே பேசிய தலைவர் மிக அருமையாகவும் தெளிவாகவும் அழகாகவும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்கள் வழக்கறிஞர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள், மேடமும் ஒன்று வந்திருக்காங்க. இந்த வழக்கறிஞர் என்ற ஒரு சொல்லுக்கு தலைவர் தான் முதல் விடுத்து போட்டுவார். அதே சமயம் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு தலைவர் சொன்னார், உலக மாமேதையும் நாங்கள் சொல்லுவோம். இந்தியாவில் இன்னும் அவர் மாதிரி படிக்கிறதுக்கு இன்னும் யாரும் முற்பட முடியாத அளவுக்கு அவர் படிச்சிட்டார். அப்பேற்பட்ட ஒரு படைப்பாளி என்று சொன்னாலே ஒரு சாத்தா சொன்னார் நம்ம முன்னாடி எவ்வளோ தீசிஸ் எழுதியிருக்கார். PhD பட்டங்களை படித்து எழுதி அதன் மூலம் பட்டம் பெற்றவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அது மட்டுமல்ல 8 டாக்டர் பட்டம் பெற்றவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். பணம் கொடுத்து காசு கொடுத்து வாங்குறது இல்லை. அப்போல்லாம் தலைவருக்கு தெரியும், அம்பேத்கருக்கு தெரியும், நம்ம தலைவருக்கு தெரியும். இப்போ நான் வாங்கி வந்துடுவோம், போயிட்டு பணம் கொடுத்தா இப்போ கொடுத்துருவாங்க. PhD இங்கே வாங்கி வந்துடலாம் டாக்டர் பட்டம். ஆனால் அவர் இங்கே வாங்கலை, உலக நாடுகளில் கொலம்பியாவில் வாங்கியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு படிப்பாளி. அவருக்கு டாக்டர் பட்டம் என்பது 8 டாக்டர் பட்டம் பெற்றவர். அது மட்டுமல்ல 48 பாடத்தில் 48 சப்ஜெக்டில் வித்தகராக இருந்தவர். MA போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணவர். 48 பாடத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவர். நம்ம 2 பாடம் நாங்கள் MA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கோம், சார்லாம் படிச்சிருக்காங்க. அதுக்கே முக்கணும், கஷ்டம். அதில் லாஸ்ட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப கஷ்டம். PhD நான் படிக்கும் போதெல்லாம் CSIS 3 வாட்டி எழுதி கொடுத்தேன், ஒத்துக்கலை. கடைசியாக தான் ஒத்துக்கினாங்க. அதுக்கு யாராவது ஆளை புத்தகம் வாங்கிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று சொன்னால் நம்ம இந்திய நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றி போட்ட பிரம்மா. எங்களுடைய தலையெழுத்து நான் சொல்லுவேன் மேடையில். நான் அப்படி அல்ல, இந்தியாவில் வாழ்கின்ற அத்துணை பேருடைய தலையெழுத்தை மாற்றி போட்ட பிரம்மா யார் என்று சொன்னால் பாபா சாஹேப் அம்பேத்கர். எப்படி அப்படி போட்டு மாற்றி அமைத்தார் என்று சொன்னால், வெள்ளைக்கார ஆட்சியில் எவ்வளவோ கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. அப்போல்லாம் பெண்கள்லாம் இந்த மாதிரி புடவை கட்ட முடியுமா? எங்களுக்கு ஆண்களுக்கு நேரம் எதிராக வந்து நிற்க முடியுமா? ஜாக்கெட்டே போட முடியாத ஒரு காலமெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் உடைத்தெறிந்து சட்டத்தின் வாயிலாக தலைவர் சொன்னார், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்பதை ஒரு ஊர்ஜிதப்படுத்தி சட்டத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்தி இந்தியா முழுவதும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணன்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தார்.